கோகனட் ஆயிலுக்கு அயோடின் வேல்யூ 9 to 10, 9லேருந்து 10 தான் இருக்கும். அது கம்மியாக இருக்க அதிகமான சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு அர்த்தம். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு 130, ரைஸ் பிரான் ஆயிலுக்கு 100, பாம் ஆயிலுக்கு 50லேருந்து 60. இப்போ இது எது ரொம்ப கெட்ட என்னன்னு சொல்லுவோம்? சன்ஃப்ளவர் ஆயில் அனைத்துக்குமான சர்வரோக நிவாரணி அல்ல. ஃபஸ்ட்டு அதை ஹை டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஆயில் தான், ஏன்னா அதில் தான் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கம்மியான டெம்பரேச்சரில் சாப்பிடுங்க. குழம்புல ஊற்றுங்க, சாலட் ஆயிலாக சாப்பிட பாருங்கள், ஷாலோ ஃப்ரையிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். டீப் ஃப்ரையிங்னு போனப்போ அது வேணும். பாரம்பரிய எண்ணெய்கள், நாட்டு மரச்செக்கு நார்மலாக செக்கில் எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரியமாக கல் செக்கு, அதுக்கப்புறம் மரச்செக்கு, அதுக்கப்புறம் நாட்டு இரும்பு செக்கு, ரோட்டரி செக்குன்னு சொல்லுவாங்க. மரச்செக்கு எண்ணெயில் ஆட்டக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் சிசமோலின் அப்படின்னு சொல்லி சில உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் 110 டிகிரியில் டீகம்போஸ் ஆகிடும். அதனால் மரச்செக்கு எண்ணெயில் டெம்பரேச்சர் ஏறாதுங்கிறதுனால பண்ணுறோம். ஆனால் நீங்கள் செக்கில் மட்டும் கிடையாது விஷயம், உள்ளுக்கு போடுற எள்ளுலையும் இருக்குது விஷயம். எள்ளுல சிசமோலின் இல்லைன்னா அது எந்த டெம்பரேச்சர் போனால் என்ன? நம்ம அப்படியே சாப்பிடக்கூடிய எண்ணெய் விதைகள், நீங்கள் எதெல்லாம் அப்படியே சாப்பிட்லாமோ, உதாரணத்துக்கு கடலை, நம்ம அப்படியே கடலை சாப்பிட்லாம். எள்ளு ஒரு கைக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது. பசி அடங்குற அளவுக்கு உங்களால் கடலை சாப்பிட முடியும், தேங்காய் சாப்பிட முடியும். பசி அடங்குற அளவுக்கு உங்களால் எள்ளு சாப்பிட முடியுமா? ஸோ இதில் தான் விஷயமே இருக்குது. கடலையில் கார்போஹைட்ரேட் உண்டு, புரோட்டீன் உண்டு, ஆயில் உண்டு, தேங்காய் எண்ணெயில் ஆயில் உண்டு, அதில் செரிக்கிறதுக்கான எல்லா விதமான சத்துக்களும் உண்டு. இதெல்லாம் நிறையா சாப்பிடலாம். குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அயோடின் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவோம். அயோடின் வேல்யூ தான் சேச்சுரேஷனை டிசைட் பண்ணுறது. கோகனட் ஆயிலுக்கு அயோடின் வேல்யூ 9 to 10, 9லேருந்து 10 தான் இருக்கும். அது கம்மியாக இருக்க அதிகமான சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு அர்த்தம். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு 130, ரைஸ் பிரான் ஆயிலுக்கு 100, பாம் ஆயிலுக்கு 50லேருந்து 60. இப்போ இது எது ரொம்ப கெட்ட என்னன்னு சொல்லுவோம்? நார்மலாகவே சொல்லுவோம் தேங்காய் எண்ணெய் தான், ஏன்னா அதில் 9 to 10 தான் இருக்குது சேச்சுரேஷன். அப்போ அதானே கெட்ட எண்ணெய்ன்னு. தமிழ்நாட்டை காட்டியும் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் கேரளாவுக்கு ஜாஸ்தி. கேரளாவில் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய். கேரளாவில் இப்போ கடந்த 10 வருஷமாக ஹார்ட் அட்டாக் ரேட் அங்கேயும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு இப்போ நீங்கள் ஒரு ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கிட்டத்தட்ட 2வது 3வது இடத்துல இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வருஷம் இட் மேபி நம்பர் 2, நம்பர் 1 பஞ்சாப் அப்படிங்கிறாங்க. சில அதுலேயும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தான், செகண்டு பஞ்சாப்னு. இதில் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் கடந்த 30 வருஷமாக எதில் மாற்றிருக்கோம்? அரிசி அப்பையிலேருந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கோதுமை நல்ல உணவு அப்படின்னு சொன்னால் பஞ்சாப்காரனுக்கு வந்திருக்கவே கூடாது. கோதுமை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த கடந்த 20 வருடத்தில் என்ன உணவு பழக்க வழக்கங்களில் பெரிய லெவலில் மாறி இருக்கு. ஹார்ட் அட்டாக்கு சன்ஃப்ளவர் ஆயில்ங்கிறது மட்டுமே நான் குறைங்கிறதையும் நான் சொல்லலை. நிறையா சாப்பிட்டுட்டு நீங்கள் கம்மியாக வேலை செஞ்சீங்கன்னா மீதியை பூராத்தையும் கொழுப்பாக தானே டெபாசிட் பண்ணும். பட் சன்ஃப்ளவர் ஆயில் அனைத்துக்குமான சர்வரோக நிவாரணி அல்ல. ஃபஸ்ட்டு அதை ஹை டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஆயில் தான், ஏன்னா அதில் தான் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கம்மியான டெம்பரேச்சரில் சாப்பிடுங்க. குழம்புல ஊற்றுங்க, சாலட் ஆயிலாக சாப்பிட பாருங்கள், ஷாலோ ஃப்ரையிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். டீப் ஃப்ரையிங்னு போனப்போ அது வேணாம் அப்படிங்கிறது எங்களோட சஜஷன். சரிங்களா? அப்போ டீப் ஃப்ரையிங்க்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த டீப் ஃப்ரையிங் யூஸ் பண்ணுறப்ப ஒரே ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதிக டெம்பரேச்சர் போய் டிரான்ஸ் கண்டென்ட் ஃபார்ம் ஆகாத ஆயில்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அப்போ கிட்டத்தட்ட பாம் ஆயில், நம்ம எந்த பாம் ஆயிலை மோசம்னு ஒதுக்குறோமோ அதில் டிரான்ஸ் கண்டென்ட் ஃபார்மேஷன் கம்மியாக இருக்குது. சில ஆயிலுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, சில ஆயிலுக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்மளை பொறுத்தவரையில் அதிக விலை கொடுத்து வாங்குகிற எண்ணெய் நல்லது,
நம்மளோட ஒரு ரெண்டாவது பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் அப்படி, அதாவது டெம்பரேச்சர் நீங்கள் முதவே வந்து வறுக்க வேணாம், பொரிக்க வேணாம். எதுக்காகங்க கொண்டுட்டு போய் நீங்கள் அப்பளம் பொரிச்சிட்டு வடையை சாப்பிடணுமா? அந்த டெம்பரேச்சரில் கொண்டுட்டு போய் செய்யறத வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட் அட்வைஸ். இல்லை சார், எனக்கு ஒரு வடைனாச்சி சாப்பிட்டா தான் முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் டிரான்ஸ் கண்டென்ட் ஃபார்ம் ஆகாத ஃபேட்டை சாப்பிடுங்க. பாம் ஆயில் ஆர் ரைஸ் பிரான் ஆயில். இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு சூட்டபிளான இதுன்னு எங்களோட இன்வென்ஷன்ஸ் வந்து இதை ப்ரூவ் பண்ணுது. இன்னொரு விஷயம், இப்போ வந்து இந்த மக்களுக்கு வந்து நாட்டு மரச்செக்கு, இப்போ கொஞ்சம் எண்ணெய்னு வச்சுன்னா பாரம்பரிய எண்ணெய்கள், நாட்டு மரச்செக்கு நார்மலாக வந்து செக்கில் வந்து எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரியமாக கல் செக்கு, அதுக்கப்புறம் மரச்செக்கு, அதுக்கப்புறம் நாட்டு இரும்பு செக்கு, ரோட்டரி செக்குன்னு சொல்லுவாங்க. மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு உருளை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஹை கெப்பாசிட்டியை டீல் பண்ணுறதுக்காக வந்த எக்ஸ்பெல்லர்ஸ். இப்போ நாட்டு மரச்செக்கு என்ன எந்த வகையில் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மரச்செக்குக்காருக்கே தெரியாது. சார் மரச்செக்கு நல்ல என்ன தானே சார், என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க, பாரம்பரியமானது, மரத்தில் இருக்குது, இரும்பில் இல்லை, ரைட். அப்போ மரச்செக்கு எண்ணெய்ங்கிறது நல்ல எண்ணெய், நோ டவுட். எல்லாராலையுமே 300 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்க முடியுமா? நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போயுமே மரச்செக்கு எண்ணெய் தான், ரைட், நான் வாங்கலாம். ஒரு மாதத்துக்கு எனக்கு 3 லிட்டர் ஆகுதுன்னா 900 ரூபா இல்லை 1000 ரூபா எண்ணெய்க்கு மட்டும் செலவக்கூடிய சக்தி எனக்கு இருந்ததுன்னா நான் வாங்கலாம். பட் நான் அதை வாங்கக்கூடிய சக்தி இல்லாத மனிதர்களுக்கும் நல்ல எண்ணெயை பரிந்துரைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது இல்லைன்னா எதுவுமே இல்லையா? ரைட். அப்போ இந்த மரச்செக்கு எண்ணெயில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து மரச்செக்கு எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரச்செக்கு எண்ணெயில் ஆட்டும் போது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக போகாது. ஒரு 60 டிகிரியிலே எண்ணெய் வந்துடும். 60 டிகிரி வரும்போது அதில் வந்து இருக்கிற சில இயல்பான சத்துக்கள் டீகம்போஸ் ஆகாது, அப்படியே வந்துடும். அதுக்காகத்தான் மரச்செக்கு எண்ணெய். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக நாட்டு செக்கு எண்ணெய். அப்போ மரச்செக்கு எண்ணெயில் ஆட்டக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் வந்து சிசமோலின் அப்படின்னு சில உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் 110 டிகிரியில் டீகம்போஸ் ஆகிடும். அதனால் மரச்செக்கு எண்ணெயில் டெம்பரேச்சர் ஏறாதுங்கிறதுனால பண்ணுறோம். ஆனால் நீங்கள் செக்கில் மட்டும் கிடையாது விஷயம், உள்ளுக்கு போடுற எள்ளுலையும் இருக்குது விஷயம். எள்ளில் சிசமோலின் இல்லைன்னா அது எந்த டெம்பரேச்சர் போனால் என்ன? அப்போ வாங்குகிற எள்ளு வாங்குகிற மரச்செக்கு எண்ணெய் ஓனர்கள், முதலாளிகள் இந்த எள்ளில் எவ்வளவு சிசமின் இருக்கும், சிசமோலின் இருக்கும், உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து வாங்குறதில்ல, ரேட்டை பார்த்து வாங்குவோம். நிறைய வெரைட்டி எள் இருக்குது. கருப்பு எள், வெள்ளை எள், சிகப்பு எள், 2 தோல் எள், ஒரு தோலை உரிச்சதுக்கப்புறம் உள்ளுக்கு ஒரு எள் இருக்கும். அது சில விஷயத்தில் சிசமோலின் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். நம்ம அதில் ஆட்டிட்டு வர்றதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ சத்து, ஆனால் 340 ரூபா இருக்கும். பாம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா விதைக்கு மேலே தான் 60% ஆயில் மேலே இருக்கும். அது வந்து கீழே விழுந்து அப்படியே மக்கி போயிடும். ஸோ கடவுள் வந்து தேவையில்லாமல் அதில் எண்ணெயை வைக்கலை. பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ ஃபுல்லி என்ரிச்ட் பாம் ஆயிலில் தான் இருக்கும். ஆனால் அந்த பாம் ஆயிலை ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அந்த விட்டமின் ஏ எல்லாம் போயிடும். உலகத்தில் வந்து விட்டமின் ஏ வலிஞ்சு ரொம்ப வலிகிற எண்ணெய்ன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாம் ஆயில், ரெட் பாம் ஆயில், ஒரிஜினல் பாம் ஆயில். இதுக்கு அடுத்தபடியாக தான் இப்போ நம்ம கேட்குறோம், சரி சார் எங்கள் ஊரில் வந்து அந்த மாதிரி பழத்தில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கிடையாதுங்கிறப்ப நம்ம அப்படியே சாப்பிடக்கூடிய எண்ணெய் விதைகள் நீங்கள் எதெல்லாம் அப்படியே சாப்பிட்லாமோ, உதாரணத்துக்கு வந்து கடலை, நம்ம அப்படியே கடலை சாப்பிட்லாம். வந்து எள்ளு வந்து ஒரு கைக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது. பசி அடங்குற அளவுக்கு உங்களால் கடலை சாப்பிட முடியும், தேங்காய் சாப்பிட முடியும். பசி அடங்குற அளவுக்கு உங்களால் எள்ளு சாப்பிட முடியுமா? ஸோ இதில் தான் விஷயமே இருக்குது. கடலையில் கார்போஹைட்ரேட் உண்டு, புரோட்டீன் உண்டு, ஆயில் உண்டு, தேங்காய் எண்ணெயில் ஆயில் உண்டு, அதில் வந்து செரிக்கிறதுக்கான எல்லா விதமான சத்துக்களும் உண்டு. இதெல்லாம் நிறையா சாப்பிடலாம். நல்லெண்ணெயை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பறவைகளுக்காக படைக்கப்பட்ட விதை. அந்த சிசம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்காக படைக்கப்பட்டது. இதுலேயும் சூரியகாந்தி விதை இருக்குது பார்த்தீங்களா? சூரியகாந்தி பூவை பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? சூரியகாந்தி பூவில் விதை எப்படி இருக்கும்? நட்டக்குத்தில் அப்படியே சுற்றி ரவுண்டு கட்டி இருக்கும். கரெக்டாக ஒரு பறவை வந்து உட்காந்தா அப்படி கொத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த விதை. இயற்கையோட அமைப்பு வந்து ரொம்ப பிரமாதமான அமைப்பு. எதுக்கு சூரியகாந்தி விதையை வந்து பறவைக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுட்டு கடலையை மட்டும் கொண்டு போய் மண்ணுக்கடியில் வச்சான்? நமக்காக சில இயற்கை பண்ணி வச்சிருக்கு. ஒரு எண்ணெயை நீங்கள் எடுக்கும்போது அந்த எண்ணெயினால் ஒரு
குக்கிங் அட்வான்டேஜ் மட்டும் கிடைக்கிறத பார்க்காம ஹெல்த் அட்வான்டேஜையும் பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு எந்த காலத்துலேயும் நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. எண்ணெய் வந்து ஆபத்தான விஷயம் கிடையாது.